அதான் எனக்கு சொத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்ப கொடுக்குறீங்கன்னு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். என்னம்மா, என்ன சொத்து, என்ன பேசுற நீ? நான் ஒன்னும் உங்க வீட்டு சொத்தை கேட்க வரலங்க. நாங்க 3 பேரும் ஒரே அம்மா வயித்துல பிறந்தவங்க. எங்க குடும்ப சொத்து பங்க தான் கேட்க வந்தேன். ஏய், யார் குடும்ப சொத்தை யார் கேக்குறது? எல்லாம் திருட்டு மூதேவி முண்டங்க. என்னங்க, என்ன யார சொல்றீங்க நீங்க? மரியாதையா பேசுங்க. ஏய் ச்சே, வாய மூடு. என்ன வளர்ந்தும் வளராம இருக்கிற உனக்குனா மரியாதை கொடுக்கணுமா? ஏய், உன்னை தாண்டி சொல்றேன். அம்மா விடுங்கம்மா. மா, என்னம்மா நீ என்ன பேச்சு பேசுற நீ? ஏமா, இது இன்னும் நிலைமையில இருந்தது. இன்னைக்கு இதோட பேச்சுன்னா தோரணன்னா இதுங்களெல்லாம் விட்டு வைக்கிறது தப்புமா. வளர், வளர். நீ எங்க போயிட்டு வர, எதுக்கு போயிட்டு வரேங்கிறத மரியாதையா சொல்லிடு. என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்க? நான் என் மாமா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். நீ உன் மாமா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதுக்கு சொல்ற காரணம் தான் உண்மை இல்லை. நீ, ராஜேந்திரன், வைஜெயந்தி எல்லாரும் ஒரே இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஏங்க, நான் எப்படி சொன்னா நீங்க நம்புவீங்க? நான் என் மாமா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். நல்ல வேலை வளர்மதி. நம்ம எல்லாரும் ஒன்னா போய் பொண்ணு பார்த்த விஷயத்த நீ எங்க உன் புருஷன் கிட்ட சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். சொல்லாம தப்பிச்சிட்ட. அப்படியே மெயின்டைன் பண்ணு. யாருக்குடி பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தீங்க? சொல்லு. ஏங்க, யாருக்கு பொண்ணு பார்க்க போனா உங்களுக்கு என்னங்க? மரியாதையா சொல்றியா இல்லையா? என் மாமா பொண்ணு கீதாவை தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. யாரு மாப்பிள்ள? அதான் வீரமணி பையன் பிறந்தவன் தான். அவங்க தான் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அப்போ நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் அதை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க. நான் சொன்னதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படல, அப்படித்தானே? ஏங்க, இது என்ன உங்க வீட்டு விஷயமா? உங்க அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்டதா இல்ல உங்க அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்டதா? இது என் மாமா வீட்டு விஷயம். இதுல தலையிட எனக்கே உரிமை இல்ல. ஏய், இது உரிமை பிரச்சனை கிடையாது. இந்த சம்பந்தம் நடந்தா இதனால இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது உனக்கும் நல்லாவே தெரியும். அதை பத்தி கவலைப்படாம அந்த வைஜெயந்தி பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்க. 2 பேருக்கும் கொஞ்சமாவது பொருத்த வேணாமாடி? கீதா பாவம், நல்ல படிச்ச பொண்ணு, புத்திசாலி. ஆனா அந்த பறந்தாம சரியான காட்டான். அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது அவனுக்கு. படிப்பு வாசனையே இல்லாதவன். இதுல படிப்புங்கிறது முக்கியம் இல்லங்க. ஏன் நீங்க கூட தான் பானுமதியை கல்யாணம் பண்ணீங்க. படிப்பு தகுதியை பார்த்தா கல்யாணம் பண்ணீங்க. அப்போ எங்க போச்சு உங்க பொருத்தம்? ஆமாண்டி, அதனால தான் சொல்றேன். அந்த அனுபவத்தால தான் சொல்றேன்னு வச்சுக்கோயேன். வாழ முடியாம தானே போச்சு. புரியாம எதுவும் பேசாத வளர்மதி. உன்னை வச்சுக்கிட்டு அந்த வைஜெயந்தி விளையாட்டு காட்டிட்டு இருக்கா. அது புரியாம நீ பலிகடா ஆயிட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. இந்த சம்மதம் வேணாம். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்குங்க. இப்ப வந்து நிறுத்த சொன்னா எப்படி முடியும்? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். முடியாதுங்க. இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க உங்க வேலையை மட்டும் போய் பாருங்க. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. ஏய், இதுல எனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த கல்யாணத்தினால இங்க பல சிக்கல்கள் வரும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடே நடக்குது. பார், உனக்கு நான் கடைசியா சொல்றேன். மரியாதையா இதை வேணான்னு சொல்லிடு. இல்ல அப்புறம் நல்லா இருக்க. அண்ணா, சரவணா, உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுடா. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? பொறுத்து போனா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட சொல்லி வைங்க. என்னப்பா சொல்ற நீ? எனக்கு எதுவும் புரியல. 2 நாளைக்கு முன்னாடி அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னென்ன செஞ்சான்னு அண்ணி சொல்லலையா?
ஐயோ இல்லப்பா, யார் வந்து என்ன பண்ணாங்க? அந்த ஆனந்தி 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா அன்னி கூட. நாங்க நட்டாஷாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்க அட்மிட் பண்ணிருந்தோம். வந்தவ வாயை மூடிக்கிட்டு அவ வேலையை பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நாங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தனியா இருக்கிற நட்டாஷாட்ட போய் கண்டதை பேசி அவளை பயமுறுத்திருக்கா. எதுக்கு அவளுக்கு இந்த வேலை? இவ பண்ண அந்த வேலையால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? வேண்டாம் வேண்டாம் நான் ஒதுங்கி போகாம மேல மேல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அன்னியும் அன்னைக்கு கூட தான் இருந்தாங்க. மீனாட்சி இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் என்னன்னு கேக்குறேன். சரியான டார்ச்சரா இருக்குன்னு. அவ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருக்கா. எனக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். சொல்லி வைங்க. நான் கேக்குறேன் சரவணா, ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. உன் பக்கம் துளி கூட நியாயம் இல்லாதனால தான் இதெல்லாம் நடக்குது. அண்ணா, நீங்க இதே மாதிரி பேசி பேசி அவளுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவ ஓவரா போயிட்டு இருக்கா. நான் அவளை தூக்கி போட்ட அன்னைக்கே நீங்களும் அவளை விரட்டி விட்டு இருந்தா அவ இவ்வளவு தூரம் ஆட மாட்டான். அதை விட்டுட்டு சொத்து கொடுக்கறோன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, அந்த திமிரு தான் அவளுக்கு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. மரியாதையா அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருந்தா அவளுக்கு நல்லது. அவகிட்ட சொல்லி வைங்க. பொறுமைங்கிறது நான் ஒரு லிமிட் அளவுக்கு தான் பார்ப்பேன். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் எந்த லெவலுக்கும் போவேன். அப்புறம் அவ தாங்க மாட்டான். நீங்க ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? நாங்க அங்க போன பிறகுதான் அந்த நட்டாஷாவை அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரவணா என்ன ரோட்ல பார்த்து ரொம்ப கோவமா பேசினான். அந்த ஆள் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு மாமா? இத பாருமா, அந்த பொண்ணோட வாழணும்னு அவன் போயிட்டான். திரும்பவும் நாமையே அதுல குறுக்க நிக்கணும்? இல்ல அதனால என்ன ஆக போகுது? நீ அவங்க வீட்டுக்கு போய் அந்த நட்டாஷாவை கடுமையான வார்த்தைகளால திட்டிருக்க. அதனாலதான் அவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சரவணன் சொல்றான். பின் என்ன மாமா, அவளை தூக்கி கொஞ்சுவாங்களா? இன்னைக்கு என் வாழ்க்கைய நான் எழுந்ததுக்கு காரணமே அந்த நட்டாஷா தானே. மா, தப்பு நம்ம சரவண மேல இருக்கிறப்போ நம்ம இன்னொருத்தரை குறை சொல்லி என்ன ஆக போகுது சொல்லு? இப்படி தொடர்ந்து நீ அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் நீ நினைக்கிற? அப்போ அவர் அப்படியே விட்டுலான்னு சொல்றீங்களா? ஐயோ அப்படி இல்லம்மா. கோர்ட்ல கேஸ் இருக்கு. அது முடியும் போது அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. நாம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. என்னால அப்படி இருக்க முடியல. என்னையும் என் குழந்தையும் அம்போன் விட்டுட்டு அந்த ஆள் அந்த நட்டாஷா கூட ஹனிமூனுக்கு போறான்னு கேள்விப்பட்டதும் என்னால தாங்க முடியல. அதான் அந்த வீட்டுக்கு போனேன். இல்ல ஆனந்தி, இப்படி பிரச்சனை பண்ணிட்டே போறதுனால என்ன நடக்க போகுது? அந்த ஆள் அந்த நட்டாஷாவை விட்டுட்டு திரும்பவும் என் கால்ல வந்து விழணும். விழ வெப்ப. ஆமா, ஆனந்தி சொல்றது சரிதானே. ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு இவளுக்குன்னு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இன்னொருத்தி கூட போய் ஜாலியா குடும்பம் நடத்தின்னு கிடப்பானா? அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது மாப்ள. மா, நீங்களுமா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. கோர்ட்ல நம்ம வழக்கு தொடர்ந்த பிறகு இடையில போய் பிரச்சனை பண்ணா தேவையில்லாத குழப்பம் தான் வரும். அத பத்தி என்னால கவலைப்பட முடியாது மாமா. என்னையும் என் குழந்தைய விட்டுட்டு அந்த ஆள் அவ கூட வாழ முடியாது, வாழவும் விட மாட்டேன். அப்படி சொல்லுடா, அப்படி சொல்லு. இந்தாங்க. சித்ரா, வா. என்ன இந்த பக்கம்? வைஜெயந்தி அண்ணி எங்க இருக்காங்க? என்னம்மா சித்ரா, உங்க அக்கா உன் பக்கத்துலயே இருக்கா, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னமோ வைஜெயந்தி எங்கன்னு கேக்குற? வைஜெயந்தி அண்ணி எங்க இருக்காங்கன்னு கேக்குறேன். வாமா சித்ரா, வாமா. என்னம்மா? வைஜெயந்தி அண்ணி ரூம் எங்க இருக்கு? அண்ணி எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேம்மா. இந்தாங்க, குழந்தைக்கு வாங்கிட்டு வந்தேன். என்ன அண்ணி, நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நம்மளாம் ஒரே குடும்பம் இல்லையா? எதுக்கு இதெல்லாம்?
பரவாயில்ல அண்ணி, குழந்தைய பார்க்கும்போது வெறும் கையோட வர முடியுமா? இந்தாங்க பிடிங்க. சித்ரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சரி வாங்க உள்ள போய் பேசலாம். இல்ல அண்ணி, நான் இங்க தான் பேசணும்னு வந்தேன். என் மாமனார் வீட்ல எல்லா வசதியும் இருக்கு, இல்லன்னு எதுவுமே இல்ல. ஆனா அதுக்காக நான் என் உரிமையை விட்டு கொடுத்துட கூடாதுல்ல. அதான் எனக்கு சொத்து கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்ப கொடுக்கறீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா, என்ன சொத்து, என்ன பேசுற நீ? நான் ஒன்னும் உங்க வீட்டு சொத்தை கேட்க வரலங்க. நாங்க 3 பேரும் ஒரே அம்மா வயித்துல பிறந்தவங்க. எங்க குடும்ப சொத்து பங்க தான் கேட்க வந்தேன். ஏய், யார் குடும்ப சொத்தை யார் கேக்குறது? நீ சொல்ற மாதிரி நம்ம அம்மா தான் ஒண்ணு, ஆனா அப்பா வேற வேற தானே. அக்காவோட அப்பா அவங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை நீ எப்படி உரிமை கொண்டாட முடியும்? ஹேய், சி வாய் மூடு. நீ தான் அடிமையா இருந்து 3 வேளை போடுற சொத்தை கொட்டிட்டு இருக்க. உனக்கு பணத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. இவங்க என்ன உனக்கு நல்லது செய்யறாங்கன்னு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. உனக்கு போக போக தான் புரியும். அதெல்லாம் ஒரு மண்ணும் புரிய வேண்டாம். அக்காவோட சொத்தை கேட்க நமக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. ஏன் நமக்கெல்லாம் உரிமை கிடையாதா? நம்மள ஒரே அம்மா வயித்துல தானே பிறந்தோம். அந்த உரிமையில தான் நான் கேக்குறேன் சொத்தை. ஏமா, இத கேக்கதான் நீங்க அங்க இருந்து கிளம்பி வந்தீங்களோ? ஆனா உன்னை சொல்லி தப்பில்ல, உன் சகவாசம் அப்படி இருக்கு. சொந்த அக்கானு கூட பார்க்காம கொண்டவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லாம் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இங்க பாருங்க, நான் யாரு பேச்சும் கேட்க இங்க வரல. அதுக்கு ஒரு அவசியமும் இல்ல. நான் ஏன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை தான் கேட்டு போலான்னு வந்தேன். இத பாருமா, நான் ஏதோ அண்ணியோட தங்கச்சிங்கிறதுனால பொறுமையா இருக்கேன். நீ பண்றது பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பு. உனக்கு அப்படியே சொத்து வேணும்னா கூட அண்ணிய தனியா கூட்டிட்டு போய் பேசுறது தான் முறை. அதை விட்டுட்டு இப்படி எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யாரையும் அவமானப்படுத்துறதுக்கு இல்ல, அதே நேரத்துல அக்கான்னு உறவு கொண்டாடவும் வரல. நீங்க எல்லாரும் சொத்து வேணும்னு உங்க அண்ணன் கிட்ட நீங்க ரகசியமாவா கேட்டீங்க? ஊரை கூட்டாத குறையா சண்டை போட்டீங்கல்ல, அதுக்கு பதிலா இது எவ்வளவோ பரவாயில்ல. நான் என் பங்கு கேட்க வந்திருக்கேன், அதையே நான் ஒளிச்சு மறைச்சு கேட்கணும்? அதுக்கு உங்க அப்பா சம்பாதிச்சிருக்கணும். ஆமாண்டி, என் அப்பா சம்பாதிக்கலதான், ஆனா அம்மா ஒண்ணுதானே. அந்த சொத்தை கேக்குற உரிமை எனக்கும் இருக்குல்ல. ஐயோ, நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது. உன் புருஷன் அடிச்சு துரத்துனப்போ இந்த அக்கா மாமா தான் தங்க இடம் கொடுத்து சோறு போட்டாங்க உனக்கு. ஆனா இன்னைக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து இருக்கியே, அதுக்கும் காரணம் இவங்க தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நன்றி எல்லாம் மறந்துட்டு நீ இவ்வளவு பேசுற பாரு. ஏமா, உன்னையும் உன் புருஷனையும் அந்த வீரமணி விரட்டி விட்டப்போ இவங்க தானே உனக்கு கடை வச்சு கொடுத்தாங்க. ஹலோ, அவங்க என்ன அவங்க கையில இருந்து எடுத்தா கடை வச்சு கொடுத்தாங்க? அடி பாவி, எப்படி பேசுற பாருங்கக்கா. நல்ல வேலை இப்ப எங்க அம்மா இல்ல, இருந்திருந்தாங்க உன்னை வெட்டி போட்டிருப்பாங்க. கவிதா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இத பாருமா சித்ரா, இந்த மாதிரி இந்த வீட்ல வச்சு இதெல்லாம் பேசுறது சரியில்லை. இப்ப நீ கேட்ட இல்ல, உன் அக்கா மீனாட்சி ஒரு முடிவெடுத்து உன்னை தனியா கூப்பிட்டு சொல்லுவா. புரியுதாமா? அதை விட்டுட்டு இப்படி எல்லார் முன்னாடி நிக்க வச்சு பேசுறது சரியில்லை. சரி, நீங்க எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிட்டு தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வைஜெயந்தி அன்னிக்கிட்டயும் நீங்க சொல்லலாம். அண்ணே, நான் போயிட்டு வரேன் அண்ணி. இருங்க, உங்களை வழி அனுப்ப நானும் வரேன். நான் இப்ப வந்துடுறேன். இந்தாங்க பிடிங்க, வாங்க. வரேங்க. என்னடி சொல்ற? ஆமாமா, ரொம்ப பேசிட்டாமா அவ. என்னால தாங்கவே முடியல. இன்னும் ஆச்சடி அவளுக்கு கேடு. மீனாட்சி அக்கா சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமா? என்னது? அது மட்டும் இல்லம்மா,
அவ வந்ததுல இருந்து அந்த வைஜெயந்திய அவ அண்ணிங்கிறதும் அவள அந்த வைஜெயந்தி அண்ணிங்கிறதும் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொலாவிக்கிறாங்கம்மா. வெக்கம் கட்டவளுக்கு அவ்வளவு கோள் பெரி போச்சா? பாவடி நம்ம மீனாட்சி அந்த சித்ராவுக்கு பாவம் பார்த்து உதவி பண்ணி கூடவே சோத்த போட்டு வச்சின்னு இருந்தா அவளுக்கு அவ்வளவு திமிர் ஆயிடுச்சாமா? ஏண்டி அவ வந்து அவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டு போறான்னா நீங்க எல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு நடந்தீங்களா? என்னம்மா பண்ண சொல்ற? இருடி அவளை நான் பேசிக்கிறேன்டி. என்ன பண்ண போறேங்கிறத மட்டும் இப்ப நீ பாத்துக்கிட்டே இரு பாரு. மீனாட்சி மடி மீனாட்சி. என்னம்மா? ஏமா அந்த ராங்கிக்காரி இங்க வந்து உன்னை அவ்வளவு கொள்ள பேச்சு பேசிட்டு போயிருக்கிறா? எதுக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிற? அம்மா விடுங்கம்மா. என்னத்த விடுங்க? அவ முதல்ல யாருமா இங்க வந்து பேசுறதுக்கும் உரிமை கொண்டாடுறதுக்கும்? என்னைக்கு அந்த காது குத்தல் விசேஷத்துல வச்சு உன்னை அவமானப்படுத்திட்டு அந்த வீட்டுக்கே போனாலும் அன்னைக்கு அந்த சனியில நான் தலை முழுவிட்டேன். அப்புறம் எந்த உரிமையில வந்து அவ இங்க சொத்து கேக்குறா? அம்மா விடுங்க. அவ ஏதோ வந்தா பேசினா போயிட்டா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுமா. அவளை லேஸ்ல விட்டுற முடியுமா? சொத்து கேக்குறாள் அவ சொத்து. செருப்பால் அடிக்க வேணா அவளை. யாரு சொத்தை யார்கிட்டமா வந்து கேக்குறது அவ? என்ன கவிதா, ஏன் இதெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லக்கா, அவ வந்து அவ்வளவு பேச்சு பேசினதும் என்னால சும்மா இருக்க முடியலக்கா. ஏமா இல்ல எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்கும்னு நினைச்சு கிடக்குறியா நீ? பாரு அந்த பண்டார பரதேசி இங்க வந்து அவ்வளோ தூரத்துக்கு உன்னை பேசி வச்சிருக்கிறா. நீ இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாதுங்கிற. அந்த ஜப்பான் மூஞ்சிகாரி இருக்கிறாளே வைஜெயந்தி, அவளை அப்படியே கொஞ்சம் கொலாவின் கிடக்குறாளாமே அவ. இங்க பாருங்க, அவளால அந்த வீட்டுல சந்தோஷமா ஒத்துமையா இருக்க முடியும்னா இருந்துட்டு போறாமா, விடுங்களேன். ஆடாடாடாடாடா, ச்சே, அதுங்க ஒத்துமைய பத்தி எனக்கு தெரியாதா? இந்த குளச்சி இருக்கிறாள அந்த வளர் மதி, அவளோட மாமா பொண்ண அங்க இருக்கிறான அந்த நட்டையன் பறந்தாம அவனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு பேசிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சுதானே எல்லாரும் சேர்ந்து குறாளுங்க குளவுறாளுங்க. சரி, இந்த பையஸ்கோப்ப வேலையெல்லாம் வேற எங்கனா காமிச்சா சொல்லுபடியாகும். என்கிட்ட எடுபடுமா? எங்க இப்ப நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பேசுவேண்டி, அப்படி தாண்டி பேசுவேன். அப்படியே சம்பந்தம் பண்ணி நீங்க கிடிச்சிடுவீங்களா? என் வயித்துல பிறந்தவ தானடி அந்த சித்ரா. அவ குடுக்குற யோசனையில தானே நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ஆட்டம் போட்டு கிடக்குறீங்க. நான் அவளையே பெத்தவ. நான் பாக்குறேன்டி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுங்கறத மட்டும் நான் பாக்குறேன். நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் பார்க்கதான் போறாங்க. இந்த கல்யாணம் உங்க எல்லார் முன்னாடியும் ஜாம் ஜாம்னு நடக்கதான் போகுது. தெரியும், எனக்கு நல்லா தெரியும்டி. நீ என்ன திருக்கோஸ்தனமான வேலையெல்லாம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேங்கிறது எனக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா? அதுவும் போயும் அந்த கேடுகட்டு வீரமணி வீட்டுல போய் அடி சம்பந்தம் பண்ணுவீங்க. ரொம்ப விளங்கிடும். அம்மா நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது அவங்க விருப்பம், ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அத பத்தி நாம அனாவசியமா பேசக்கூடாது. ஐய, நீ என்னத்துக்குமா தேவையில்லாம இதுங்களுக்கு எல்லாம் பறிஞ்சு பேசின்னு கிடக்குற? அந்த சித்ராவுக்கு இன்னா திமிர் இருந்துச்சுன்னா இங்க வந்து உன்கிட்ட சொத்தை பத்தி பேசியிருப்பா. நான் இல்லாத நேரமா பார்த்து வந்துருக்கிறா பாரு. அவ மேல தப்பு இல்லம்மா. இந்த களவாணிங்கெல்லாம் சேர்ந்து சொல்லி இருக்கோம். ஆமா மடி, நான் இருக்கும் போது அவ இங்க வந்து பேசியிருந்தான்னு வச்சுக்கியே, மவள அவ உசுரோட போயிருப்பாளா? அவளை அப்படியே கண்டம் துண்டமா நறுக்கி போட்டுட்டு இருக்க மாட்டேன் நானு. இப்ப மட்டும் என்ன அவளை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சே நீ? வேண்டாமா, தயவு செஞ்சு நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். நீ ஒண்ணுமா, அதுங்களை எல்லாம் அப்படியே சும்மா விட்டு வைக்க கூடாது. ஆட்டம் காமிக்கிறாடா ஆட்டம். நான் காமிக்கிறேன் பாரு இந்த இந்திராணி யாருங்கிறத. அப்ப தெரியும் ஆட்டம்னா இன்னான்னு. அந்த கேடு கட்டவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானம்மா உன்னை போட்டு அவ்வளோக்குள்ள பேச்செல்லாம் பேசியிருந்தேன் நானு. கொஞ்சம் நஞ்சம் பேச்சாமா அது? ஐயோயோ, சின்ன வயசுலயே உன் பாசத்தையும் அப்பா பாசத்தையும் புரிஞ்சுக்காம அந்த மனுஷனையும் திட்டி உன்னையும் திட்டி அந்த ஆளு செத்ததுக்கு அப்புறம் சொத்தையெல்லாம் உன் பேர்ல எழுதிட்டாரேங்கிற கோவத்துல நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி இதுங்களையெல்லாம் பெத்து வளர்த்து உன்னை மண்ணவாரி தூத்தி இல்லாம பேசி வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் செஞ்ச என்ன கூடவே இல்லாம வச்சு காப்பாத்தின்னு கிடக்குற. ஆனா நான் வளர்த்த அந்த மூதேவி இங்க வந்து கண்டவங்களோட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போடுறாளா ஆட்டம். ஆனா ஒண்ணு மீனாட்சி,
நீயும் உன் புருஷனும் விட்டு கொடுத்து போறதுனால தான் இதுங்கெல்லாம் ஆடின்னு கிடக்குதுங்க. இதுங்களுக்கு நீங்க நல்ல விஷயம் செய்யறதா நினைச்சுன்னு கிடக்குறீங்களா? ஐயோ ஐயோ, பாம்புக்குள்ள பால் வாத்தின்னு கிடக்குறீங்க. இங்க இருக்கிறவள ஒருத்தி கூட நல்லவளே கிடையாது. எல்லாம் திருட்டு மூதேவி முண்டங்க. என்னங்க என்ன யார சொல்றீங்க நீங்க? மரியாதையா பேசுங்க. ஏய் ச்சே, வாய மூடு. என்ன வளர்ந்தும் வளராம இருக்கிற உனக்குனா மரியாதை கொடுக்கணுமா? ஏய், உன்னை தாண்டி சொல்றேன். அம்மா விடுங்கம்மா. மா என்னம்மா நீ என்ன பேச்சு பேசுற நீ? ஏமா இது இன்னும் நிலைமையில இருந்தது. இன்னைக்கு இதோட பேச்சுன்னா தோரணன்னா இதுங்களெல்லாம் விட்டு வைக்கிறதே தப்புமா.